ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அபி என்ன பண்ணுறாங்க, அப்பாவையும் அம்மாவையும் தன்னோடைய கூப்பிட்டு வர வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே நெஞ்சுவலி வந்துடுது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கேயே கூட்டியாந்து வச்சுக்கிறாங்க. அங்கே கடையும் சரியாக போகலை, ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அபி அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிருதா, அதனால கூட்டியாந்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணலாம், இனிமேல் நம்ம நல்லபடியாக சம்பாரித்து அப்பாவோட உடல்நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு நல்ல வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அபி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லாவண்யா செம்மையாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே தலைகளை தான் ஆடினாங்க இல்லையா. ஒரு பய மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நல்ல குடும்ப குத்து விளக்குனா இப்படியா பண்ணுவாங்க. அதனால் அந்த லாவண்யா மேலே ராகவ் பாட்டிக்கு சுத்தமாக ஒரு அபிப்பிராயமே இல்லை, நல்ல எண்ணமே இல்லாமல் போயிடுது. அபி தான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாங்க. அதனால் லாவண்யாவை ஏற்க மறுக்குது அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இப்படி லாவண்யாவுக்கும் ராகவுக்கும் பேசியாச்சு, ஆனால் பாட்டிக்கு பிடிக்காமல் போச்சே அப்படின்னு சொல்லி அஞ்சலி தவிக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படிங்கல அங்கே அஞ்சலி வீட்டுக்காரர் முரளி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், பாட்டிக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட நல்ல குணத்துக்களை கற்றுக் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிக்கு பிடிச்சது அபியை தான், அபியோட குணம் தான் ரொம்ப பிடிக்குது, எவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட குணத்தை எல்லாம் கற்றுக் கொடு லாவண்யாவுக்கு அப்படின்னு முரளி சொல்கிறாங்க. அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அப்போ அபியை அவங்க குணம் என்னன்னு கற்றுக்கணும்னா இங்கே தான் கூட்டியாந்து வச்சுக்கணும், அப்போ தான் அவள் குணத்தை பார்த்து லாவண்யாவும் கற்றுக்குவா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, எப்படியாவது நம்ம அபி வீட்டுக்கு போய் அபியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அஞ்சலி. அந்த சமயம் அங்கே பார்த்தீங்கன்னா முரளி அங்கே போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. அபியோட அப்பா அம்மாவை வாப்பா தம்பின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அங்கே என்னென்ன இவர் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அள்ளி விடுறாங்க. அபி அவங்க அத்தை எல்லாரும். அப்படியா தம்பி அப்படிங்கிறாங்க. அவரும் முரளியும், வருங்கால மாமனார் மாமியாராச்சே, இவங்ககிட்ட நல்லா இப்போவே ஐஸ் வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா அப்படி விழுந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சரி, இந்த முரளி தம்பி ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கிறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காத்தடிக்குது. ஜன்னல் கதவை அப்படி திறந்து சாத்த போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்துடுறாங்க. அஞ்சலியை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருது இவருக்கு. அஞ்சலி கிட்ட முரளி மாட்டாரா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.